எஸ். ஸோ சண்டேனாலே வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீயாக தான் இருப்போம், ஒர்க்லாம் பண்ண மாட்டோம் பெருசாக. ஸோ நான்வெஜ் சாப்பிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ நம்ம என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், உட்காந்து நம்ம படிக்கிறதுக்கு விஷயம் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைஃப்பில் அடுத்த லெவல் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்றதான் இங்கே தெரியுது. சரி, ஓகே. இந்த கிளாஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம், அதுவும் லாங் டேர்முக்கு. இதை நான் ஏன் இந்த டாப்பிக்காக எடுத்தேன் அப்படின்னா லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உங்களோட பணம் வந்து க்ரோ ஆகும். ஓகே, க்ரோ ஆனால் வேறு லெவலில் க்ரோ ஆகும். இன்னொன்று வந்து லாஸ் ஆகிடும். ஓகே, லாங் டேர்ம் பண்ணுறதுல 2மே நடக்கும். ஒன்று வந்து க்ரோ ஆகும், இன்னொன்று வந்து லாஸ் ஆகும். அது ஏன்? ஓகே, இப்போ சொல்லுவாங்க இல்லையா, எனக்கே சொல்லியிருக்காங்க. இப்போ 1980, இப்போ 2000 வந்து விப்ரோ, டிசிஎஸ், அப்படி இல்லைனா எம்ஆர்எஃப், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ ஒரு 1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்புறம் 1 கோடி இருக்கும் என்னோட ஷேர்ஸு. ஸோ அந்தளவுக்கு அந்த கம்பெனிலாம் க்ரோ ஆகிருக்கு அப்படின்றாங்க. உண்மை தான் அது. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சேம் டைம் அப்போ இருந்த கம்பெனிஸ், நிறையா கம்பெனிஸ் இப்போ லாஸும் ஆகிருக்கு. ஓகே, அப்போ நான் இப்போ 1 லட்ச ரூபா 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ அந்த பணம் வந்து கிட்டத்தட்ட 100 200 இருக்கும். ஓகே, அந்தளவுக்கு டவுனும் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா இப்போது அம்பானி இருக்கார் இல்லையா, அவரோட ரிலையன்ஸ் வந்து ஓகே, அவரோட கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆயிடுச்சு. அவரோட அண்ணனோ தம்பியோ இருப்பார். ஸோ அவரோட கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அனில் அம்பானி, அவரோட கம்பெனிலாம் வந்து ரொம்ப லாஸு. ஓகே, அப்போ இருந்து ஒரு 20 வருஷத்தில் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு வந்து ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அவன் இன்வெஸ்ட் பண்ணதாலும் ரொம்ப லாஸ் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஃபெயில். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இது ஏன் இது எப்படி அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து சில விஷயம்லாம் இருக்குது. அதாவது நிறையா பேராமீட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 2 இல்லை, பிஇ ரேஷியோ, ஓகே, இபிஎஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட், அது இது நிறையா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 200 300 சொல்லலாம். ஓகே, அத்தனை பேராமீட்டர் இருக்குது. அதில் எதெல்லாம் பார்க்குறது? ஏன்னா அவ்வளோ வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகே, உட்காந்து அவ்வளோ பார்த்துருந்தோம் அப்படின்னா அது பார்க்கவும் முடியாது, அது அவ்வளோ ஈஸியும் இல்லை. ஓகே, ஸோ அப்படின்றப்போ ஷார்ட்கட்டாக இந்த கம்பெனியை இப்போ ஏன் அப்படின்னா இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே கம்பெனிஸ் இருக்குது. நம்ம நிஃப்டியில் மட்டும் லிஸ்ட்டாக இருக்குது, இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ் மட்டும். ஸோ அப்படின்றப்போ இந்த 2000 கம்பெனியில் அது எப்படி நான் கரெக்டான கம்பெனி சூஸ் பண்ணுறது அப்படின்ற கேள்வி இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து மேபி 1 ஹவருக்கு மேலே போகும். ஓகே, ஸோ என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் நம்ம டீனேஜ் ஸ்டேட்டஸ் மெம்பர்ஷிப். ஓகே, ஸோ நம்ம மெம்பர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுறாங்க, ஸோ அப்படின்றத நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது 3 தான் வந்து இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு பேக் டெஸ்ட் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஓகே, ஸோ என்னோடய ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்களா? ரைட், still loading guys. okay 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 thank you sir, thank you so much. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது இல்லையா? இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ் மட்டும் அரௌண்ட் 2113. ஓகே, 2133 கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது, இந்தியன் கம்பெனிஸ் மட்டுமே. இதில் எப்படி நான் கரெக்டாக அந்த 1 2 கம்பெனி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து 100 கம்பெனியில் பண்ண போகிறது இல்லை இல்லையா. மிஞ்சி போனால் ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10 ஸ்டாக் வச்சுருப்போமா, அந்த அளவு தான் வச்சுருப்போம். ஓகே, நானே கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுருக்கேன். அப்போனா அவ்வளோதான். ஓகே, அந்த ஸ்டாக் மேக்ஸிமம் 10 வச்சுப்போம். 10 ஸ்டாக்கை மட்டும் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த 2000 கம்பெனிஸில் இல்லையா. ஸோ இது வந்து மிகப்பெரிய டாஸ்க் தான். ஸோ இதை வந்து ஷார்ட்கட்டில் போய் கண்டுபிடிக்கலாம். அந்த பேராமீட்டர் எல்லா பேராமீட்டரும் பார்க்க முடியாது, நான் சொன்ன மாதிரி அது வந்து வாய்ப்பு கிடையாது. எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணிருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்தளவுக்கு நம்ம அனலிஸ்ட்டும் கிடையாது. ஓகே, ஸோ அப்படின்றப்போ அந்த சின்ன பேராமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 விஷயம் இருக்கும். ஓகே, அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம், அதையும் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அதுக்கும் டூல்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். ஃபில்டர் பண்ணால் அதுவே காட்டும் இந்த ஸ்டாக்கெலாம் வந்து நீங்கள் கேட்டதெல்லாம் அந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஓகே, நீங்கள் சொன்ன கண்டிஷன்ஸுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒத்து போகும் அப்படின்ற மாதிரி அந்த டூலே காட்டும். ஸோ அந்த டூலை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா எந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத பார்த்துருவோம். ரெண்டாவது வந்து எப்படி ஸ்டாக் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ மூணாவது வந்து ஃபண்டமெண்டல். ஸ்டாக்கில் வந்து 2 விஷயம் இருக்குது, ஒன்று ஃபண்டமெண்டல், இன்னொரு டெக்னிக்கல்ஸ். இப்போ பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும்தான். ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஃபண்டமெண்டல்ஸோட டெக்னிக்ஸ். ஓகே, இதெல்லாமே வந்து நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். நம்ம டெக்னிக்ஸ் ஓவராலாக. ரைட், ஸோ நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா
எண்டு வரைக்கும் இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, பாதியில் போனீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ எண்டு வரைக்கும் இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் ஒரு பெண்ணும் நோட்டு இருந்ததுன்னா பெஸ்ட்டு. ஓகே, நீங்கள் நோட் பண்ணி வைங்க. உங்கள் டவுட்ஸும் சரி, இதில் பார்க்குற விஷயம் வந்து நோட் பண்ணுற விஷயமா இருக்கும். நான் இப்போயே சொல்லிட்டேன், நான் ஒவ்வொன்றும் வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாருமே. ஸோ ரெக்கார்டிங் இருக்குது, நான் நாளைக்கு தரேன். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, லைவில் கிடைக்கிற மாதிரி வராது. ரைட்? யா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செக்டார்னால் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குது. அது வந்து பல செக்டாருக்கு கீழே இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபுட் செக்டார் அப்படின்னா ஐடிசி வரும். ஓகே, ஆட்டோமொபைல் செக்டார் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ், ஃபோர்டு இவங்களாம் வருவாங்க. ஃபார்மா செக்டார் அப்படின்னா ஆரோ ஃபார்மா வரும். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குது. அப்படின்றப்போ அவங்க ஒவ்வொரு செக்டாருக்கு கீழே இருக்காங்க. எந்த செக்டாரு, அந்த செக்டாரில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அந்த செக்டார் வந்து ஃப்யூச்சரில் வருமா வராதா, இருக்குமா இருக்காதா அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ அந்த செக்டார் இருந்தாலும் அவங்களோட க்ரோத் எப்படி இருக்கும். ஓகே, சில செக்டார் வந்து ஃப்யூச்சரில் வரும், இனிமேல் தான் வந்து இந்த செக்டார் தான் ஃப்யூச்சரே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இன்னொரு செக்டார் வந்து எப்போவுமே வந்து அழியாது. ஓகே, அந்த மாதிரியும் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம எப்படின்றத பார்க்கலாம். மொத்தம் 2 செக்டார் தான். ஓகே, ஒன்று வந்து எவர்கிரீன்னா எப்போவுமே அழியாது. என்னென்னா ஒன்று ஃபுட்டு, இன்னொன்று பேங்க்கு, இன்னொன்று ஃபார்மசி, இன்னொன்று எனர்ஜி செக்டர். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், இன்னும் நிறையா செக்டர்ஸ்லாம் இருக்குது. அப்கமிங் செக்டர்னா ஐடி, இவி, ஏஐ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவர்கிரீன் என்னென்னா எப்போவுமே இந்த கம்பெனிலாம் நம்மளால் இருக்க முடியாது. நம்பர் 1 பேங்க்கு. ஓகே, இப்போ நான் பேங்க் யூஸ் பண்ணுறேன், என் பையனும் பேங்க்கை யூஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லையா, வேறு வழி கிடையாது. ஸோ அவனோட பையனும் பேங்க்கை யூஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லையா. எஸ்பிஐன்றது அழியுமா? எஸ்பிஐ பேங்க்ன்றது இந்தியாவில் அதிகமான இப்போ பேங்க் செக்டரில் வந்து 12 பேங்க்ஸ் இருக்குது. இப்போ நிஃப்டி பேங்க் அப்படின்னா ஸோ டாப் 12 அதில் ஃபஸ்ட் இருக்குது வந்து எஸ்பிஐ தான். ஓகே, அந்த மாதிரி பேங்க்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இல்லையா. அவங்களோட நீடு வந்து நமக்கு எப்போவுமே தேவை. நானும் யூஸ் பண்ணணும், நான் சொன்ன மாதிரி என் பையனும் யூஸ் பண்ணணும், அவன் பையனும் யூஸ் பண்ணணும், பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஓகே, பேங்க்கை வந்து அழிக்க முடியாது, இல்லையா. இதெல்லாம் வந்து எவர்கிரீன். இன்னொன்று வந்து எஃப்எம்ஜிசினா ஃபுட் செக்டர். நம்ம என்ன தான் நம்ம பண்ணாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ நம்ம எந்த பொருளை வேணாலும் நம்ம லெஸ் பண்ணிடலாம், ஆனால் வந்து ஃபுட்டை பண்ண முடியாது, இல்லையா. நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே, ஸோ இது. இன்னொன்று வந்து டெக்னாலஜிஸ். நான் சொன்ன மாதிரி ஐடி கம்பெனிஸ். ஸோ நம்ம என்னதான் இருந்தாலும் ஐடி வந்து அவங்க டெவலப் ஆகங்களே தவிர போக மாட்டாங்க, அந்த ஃபீல்டு வந்து இல்லாமல் போகாது, இல்லையா. இதுதான் வந்து எவர்கிரீன். நீங்கள் சூஸ் பண்ணிக்க ஸ்டாக்ஸு இந்த மாதிரி ஸ்டாக்காக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். உங்கள் ஸ்டாக் வந்து இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் தான் இருக்குமா, இல்லை எப்போவுமே என் ஸ்டாக் வந்து அழிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி எவர்கிரீனாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். இது வந்து ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்குது, என்ன அப்படின்னா ஐடி, இவி, ஏஐ. இவங்க என்னென்னா அப்கமிங். இப்போ ஃப்யூச்சர்லாம் வந்து ஏஐ தான் பெஸ்ட்டாக இருக்கும், ஏஐ இல்லாமல் உலகமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவி. ஓகே, இப்போ இருக்க ஆட்டோமொபைல்லாம் வந்து இவி கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அவங்களும் வந்து ஆட்டோமொபைலுக்குள்ளே தான் வருவாங்க, ஆனால் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே இருக்க தான் போகுது. ஓகே, அதுலேயும் எஸ்பெஷலி இவி எங்கேயும் போயிடாது, இங்கே தான் இருக்கும். ஓகே, நம்ம அந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயும் போகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும், இல்லையா. ஸோ அதான் இவியில். இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண கம்பெனி எந்த செக்டாரில் இருக்குது, அப்கமிங்கில் இருக்கா இல்லை எவர்கிரீனாக இருக்கா அப்படின்றத ஒன்று பார்த்துக்கணும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எஸ், ஸோ ரெண்டாவது என்னன்னா ஹவு டு செலக்ட். நான் வந்து செக்டார் சூஸ் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எவர்கிரீன் வச்சுருக்கேன் வச்சுக்கோங்களேன். எவர்கிரீன் செக்டார் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன், அதில் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குது. இப்போ இங்கேயே வந்து நான் 4 சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது. அதில் நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி அந்த நான் ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, அதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று 52 வீக்ஸ் ஹை, 52 வீக்ஸ் லோ. அப்படின்னா என்ன? 52 வீக்ஸ் ஹைனா வந்து 1 இயர். ஓகே, இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க எல்லோரும். என்ன அப்படின்னா, எல்லோரும் சொல்கிற இன்வெஸ்டர்னா ஸ்டாக் வந்து கீழே போனால் தான் வாங்கணும்பாங்க, இல்லையா. ஸோ எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க? சேட்டில் சொல்லலாம், கேட்டிருந்தா எஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, எத்தனை பேர் இதை கேட்டிருக்கீங்க? ஸ்டாக் வந்து கீழே போனால் தான் வாங்கணும், மேலே இருந்தால் வாங்கக்கூடாது அப்படிம்பாங்க, இல்லையா. ரைட், அப்படி கிடையாது. ஓகே, ஸ்டாக்கில் வந்து 2 விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். லாங் டேர்ம்னா என்ன? மேக்ஸிமம் வந்து 10 வருஷம், 6 மாதம், 1 வருஷம், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் 10 வருஷம் நான் ஸ்டாக்கை விற்கவே மாட்டேன் அப்படின்னா அது பேர் லாங் டேர்மு. அதை விட்டுட்டு நான் 1 வருஷம் 2 வருஷத்தில் எடுத்துருவேன் அப்படின்னா அது பேர் லாங் டைமே கிடையாது, அது பேர் வந்து ஷார்ட் டேர்ம். ஓகே, நீங்கள் வந்து ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டேர்ம் ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணிக்கூடாது. அதாவது கீழே வந்தால் தான் நான் வாங்குவேன் அப்படின்றத நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து 10 வருஷம் கழிச்சு ரிட்டர்னே கொடுக்கும். ஓகே, நீங்கள் 1 வருஷம் 2 வருஷத்தில் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா லாஸ் பண்ணிட்டு தான் எடுப்பீங்க. ஓகே, லாஸில் தான் வந்து புக் பண்ணுவீங்க ஸ்டாக்கை. ஸோ அந்த மாதிரி ஆயிரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட தேவை என்ன, லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா அப்படின்றத பார்க்கணும். லாங் டேர்மாக இருந்தால் 50 வீக்ஸ் லோ. ஓகே, ஸ்டாக் வந்து பாட்டமில் இருக்குது, ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கணும். நான் சொல்கிறேன் இப்போ என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத. ஸோ அவ்வளோ கிளியராக இருக்கணும். ஓகே, கிளியராக இருந்தால் மட்டும்தான் 50 வீக்ஸ் லோக்கில், அதாவது 1 இயருக்கு வந்து அதோட கடைசி 1 இயரோட லோ வந்துருச்சு ஸ்டாக்கு. ஓகே, அந்த மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், அதாவது நல்லா இருக்கணும். ஓகே, எந்த மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும்.
அப்படி இருந்தால் மட்டும் தான் சூஸ் பண்ணணும், லாங் டைமுக்கு சூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஷார்ட் டைம் தான் பண்ண போகிறேன், மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் 1 வருஷம், எனக்கு நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் கார் வாங்க போகிறேன், அதனால அதுக்கான இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதா ஷார்ட் டைம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஷார்ட் டைமுக்கு இப்போ நான் லேண்டு வாங்க போகிறேன், ஒரு 2-3 இயர்ஸில் வந்து நான் ஒரு வீடு வாங்க போகிறேன், லேண்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா அது இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஷார்ட் டைம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து 52 வீக்ஸ் ஹை. இப்போ கரண்டாக இருக்க ஸ்டாக் வந்து அதோட ஹையில் இருக்கணும். அது ஏன் ஹையில் இருக்கணும் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு கம்பெனி வந்து இப்போ என் கம்பெனி எடுத்துக்கிடுமே, என் கம்பெனி நல்லா போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். நான் சொன்ன மாதிரி போன வருஷம் விட இந்த வருஷம் வந்து அதிகமான ரெவன்யூ பண்ணுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்குன்னா நான் என்ன அர்த்தம், நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லையா என் கம்பெனி. ஸோ அடுத்தடுத்து வந்து நான் அடுத்த லெவல் கொண்டு போயிட்டே தான் இருப்பேன், அது வந்து கீழே போகாது, என் கம்பெனி எங்கேயும் போயிடாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி 52 வீக்ஸ் ஹையில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்லாம் நல்லா போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். மிஞ்சி போனால் இன்னும் 2 வருஷம் வந்து நல்லா தான் பண்ணுவாங்க, அவங்களோட ப்ராஃபிட் வந்து நல்லா பண்ணுவாங்க. ஸோ நல்லா க்ரோத்தில் இருக்கும். ஓகே, ஏகப்பட்ட இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த கம்பெனிஸில். அப்படின்றப்போ அவங்க வந்து 1 or 2 இயரில் நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவாங்க ஆப்வியஸ்லி. ஸோ அதனால தான் வந்து 52 வீக்ஸ் ஹை சூஸ் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா ஷார்ட் டைமுக்கு அப்படின்னா. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறது பெருசாக லாங் டைம் பண்ண மாட்டேன், ஆனால் ஷார்ட் டைம் பண்ணுவேன். லாங் டைம் பண்ணிங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். இண்டெக்ஸ்னால் என்னென்னா, இது வந்து இதில் இல்லை, சாப்டரில் இல்லை, நான் வந்து ஓனாக சொல்கிறேன். இண்டெக்ஸ்னால் வந்து நான் சொன்ன மாதிரி நிஃப்டி பீஸு, பேங்க் பீஸு, இவங்கெல்லாம் நம்பி பண்ணலாம் இண்டெக்ஸ் பண்ணுறப்போ. ஏன் அப்படின்னா இவங்க வந்து பெருசாக ரிட்டர்ன் வந்து லேட்டாக தான் கொடுப்பாங்க, சீக்கிரமாக கிடைக்காது. உண்மை தான், ஒரு 5 to 6 years ஆகும். இப்போ நிஃப்டி எடுத்து பாருங்களேன், போன வருஷம் வந்து 19% தான் கொடுத்துருக்கு. ஓகே, 2023 நிஃப்டியோட க்ரோத் வந்து 19%. இதை நீங்கள் பேங்க்கில் யூஸ் பண்ணியிருந்தால் 12%. பேங்க் மீன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு. ஓகே, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 12 to 15% வந்து கிடச்சிருக்கும். ஆனால் நிஃப்டி வந்து 19% தான் கொடுத்துருக்கு. இது வந்து போன வருஷம் மட்டும். இதே நீங்கள் 5 வருஷம் பாருங்கள், அந்த ரிட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, லாஸ்ட்டு 5 years பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இண்டெக்ஸில் பண்ணிங்க அப்படின்னா லாங் டைமுக்கு நான் சொன்ன மாதிரி லாஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து ஜீரோ. ஓகே, யாருனாலும் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, நானும் இல்லை. ஓகே, வேறு எந்த மார்க்கெட்டராக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் இருக்காங்க எல்லாருமே. ஓகே, ஸோ எல்லாருமே வந்து இண்டெக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க தைரியமாக. ஏன் அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஆனால் ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். ஓகே, ஸ்டாக்ஸ் அளவு கிடைக்காது, லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம், பயம்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால் வந்து லாங் டைம் பண்ணோம் அப்படின்னா இண்டெக்ஸில் பண்ணலாம். நீங்கள் ஸ்டாக்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டைமுக்கு பண்ணுறது தான் நல்லது. 1 or 2 years 3 years இந்த மாதிரி ஷார்ட் டைமுக்கு பண்ணுறப்போ கரெக்டான ரிட்டர்ன் எடுத்து நான் வெளில வந்துடுவோம். நீங்களாம் செக் பண்ணி பாருங்களேன். நான் இப்போ அதனால் பண்ணால் நிறையா டாபிக்ஸ் இருக்குது, ஸோ லேட் ஆயிரும். நான் இன்னொரு கிளாஸில் நான் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சில கம்பெனிஸ்லாம் வந்து ஒரு 1 or 2 year வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அடுத்த 1 or 2 year வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு கேட்டால் ஒரு ஐடிசி ஸ்டாக்கில் வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து தூங்கிட்டே இருந்தது, ஒரு மூமெண்ட்டும் இல்லை. அப்படின்றப்ப என்ன ஆகுனா, அந்த டைமில் நீங்கள் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இல்லையா. அந்த பணம் அங்கே சும்மாவே இருக்கிறதுக்கு நீங்கள் எடுத்து வேறு கம்பெனியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது. அதனால தான் வந்து ஸ்டாக்ஸில் வந்து லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஷார்ட் டைம் பண்ணுறது ஓகே. ஓகே, ஸோ இதான் ரீசன். லாங் டைம் ஷார்ட் டைம் 52 வீக்ஸ் லோ ஹைன்றது இவ்வளோ தான். ஓகே, ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஸ்டாக்ஸ் வந்து போன இயர் கிராஸ் பண்ண ஹையை வந்து கட் பண்ணியிருக்கா, இல்லை வந்து லோவில் தான் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் அடுத்த பாயிண்ட். எஸ், ஸோ அடுத்து என்ன, ஃபண்டமெண்டல்ஸ். நான் சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்ன, இப்போ ஒரு ஸ்டாக்கை நான் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் நிறைய விஷயம் சொன்னேன், 52 வீக்ஸ் லோ சொன்னேன், ஹை சொன்னேன், இபிஎஸ் சொன்னேன், பி ரேஷியோ சொன்னேன். ஸோ இவங்களாம் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லுவாங்க, பேலன்ஸ் ஷீட்டு, சேல்ஸ் க்ரோத்து. ஸோ இவங்களாம் வந்து ஃபண்டமெண்டல்ஸ். அதென்ன ஃபண்டமெண்டல்ஸ், அது ஏன் நான் பார்க்கணும் இல்லையா. ஃபண்டமெண்டல்ஸ் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எடுத்துப்போமே, இப்போ உங்கள் தெரிஞ்சவர் யாரோ வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு, இல்லை டீ கடை வச்சுருக்காரு அப்படின்னா, உங்கள்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்து ஒரு ஷேர் வந்து என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதாவது பாதி பணம் நீங்கள் கொடுங்க, ஸோ வர்ற லாபத்துலேருந்து உங்களுக்கு நான் ஒரு % நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறேன்னு வச்சுப்போமே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன கடை போட போகிறீங்க, ஸோ எவ்வளோ சேல்ஸ் ஆகும், இந்த ஏரியாவில் ஆகுமா, என்ன ரேட்டு, ஓகே, கூட்டம் வருமா வராதா, டேஸ்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்ம இதுன்னு சொல்லுவோம், அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ அதே மாதிரி கம்பெனிஸ்க்கும் இருக்குது. நம்ம ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டல் இட்லி கடைக்கு நம்ம அவ்வளோ யோசிக்கும் போது, ஒரு கம்பெனியில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எவ்வளோ பார்க்கணும். ஓகே, அவங்க வந்து என்ன மாதிரி பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும் இல்லையா. ஸோ அப்படின்றப்போ அதை பார்க்குறதா வந்து ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 7-8 விஷயம் இருக்குது. அந்த விஷயம்லாம் வந்து ஓகே, நான் வந்து பெருசாலாம் சொல்ல, ஆவரேஜாக தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த விஷயம்லாம் அந்த கம்பெனியில் இருந்தது அப்படின்னா தாராளமாக வந்து அவங்கள இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ்ன்றது வந்து அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, சேல்ஸ் எப்படி பண்ணுறாங்க, ஸோ அவங்களோட மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது, ஸோ போன இயர், அதுக்கு முந்தின வருஷம், ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது. ஓகே, யா. ஸோ அதுக்கு வந்து சில டெக்னிக்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பேராமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 விஷயம் இருக்குது. 200 வந்து நம்ம இது பண்ணிருக்க முடியாது. ஓகே,
அப்படின்றப்போ இந்த டெக்னிக்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுலேயே ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து நம்ம பார்த்துடலாம். கரெக்டான ஸ்டாக்கை சூஸ் பண்ணி நல்ல ரிட்டர்ன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ அது என்ன டெக்னிக்ஸ் அப்படின்னா ஒரு 8 விஷயம் இருக்குது கைஸ். ஸோ இந்த 8ம் நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக்கில் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, 8 கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 2 4 6 7. ஓகே, 7 பேராமீட்டர். என்னென்ன பேராமீட்டர் அப்படின்னா, ஒன்று வந்து சேல்ஸ் க்ரோத்து, ரெண்டாவது வந்து ஓபிஎம்னா ஆப்ரேட் ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் க்ரோத்து 10 இயர்ஸ்க்கு அண்டு இபிஎஸ் 10 இயர்ஸ்க்கு. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 1 கீழே இருக்கணும். ஓகே, அதோட ரேஷியோ வந்து 1 கீழே இருக்கணும். இன்னும் வந்து மார்க்கெட் கேபிட்டல் அது வந்து ஒரு 10 கீழே இருக்கணும். மார்க்கெட் கேபிட்டல் டு சேல் 10 கீழே இருக்கணும். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 50% மேலே இருக்கணும். ஓகே, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எப்போவுமே வந்து 50% மேலே இருக்கணும், பெர் இயர் இல்லை, எப்போவுமே. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேல்ஸ் க்ரோத்னா என்ன? சேல்ஸ் க்ரோத் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அவங்க பண்ண சேலு. ஓகே, இப்போ லெக்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துப்போம். டாடா மோட்டார்ஸ் வந்து ஒவ்வொரு இயரும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், டாடா மோட்டார்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒவ்வொரு இயரும் வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து 10% அதிகமாக இருக்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ 2023 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 காரு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2024 1100 கார் வந்து சேல்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ என்னோடய ஆடியோ கரெக்டாக ஓகேவா? வாய்ஸ் நாட் ஆடியபிளா? ஆடியோ ஓகேவா? ஓகே, யா, என்னோடய கண்டிஷன் என்ன அப்படின்னா, டாடா மோட்டார்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கண்டிஷன் வந்து அவங்க ஒவ்வொரு வருஷமும் 10% வந்து அவங்க சேல் அதிகமாகணும். ஓகே, இப்போ 2023 1000 கார் விற்றுருக்காங்க அப்படின்னா 2024 1100 கார் விற்கணும். 10% தான், பெருசாலாம் கேட்கல, நான் டபுளாலாம் கேட்கல. 1000 கார் விற்று 2000 கார் விற்கணும் அப்படிலாம் நான் கேட்கல. 10% 1000 கார் விற்றுருக்காங்கன்னா 2024 1100 கார் விற்கணும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு இயரும் வந்து 10% வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் அப்படின்றது என்னோடய ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஓபிஎம் ஆப்ரேட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதை சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து ப்ராஃபிட். ஓகே, இதுதான் வந்து ஜென்ரல் நடக்கிறது. ஆப்ரேட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா அவங்க சேல் பண்ண மொத்த பணத்தில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கிறதா வந்து ஓபிஎம் ஆப்ரேட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது. இதுவும் வந்து இயர் பை இயர் வந்து அதிகமாகணும். ஏன் அப்படின்னா அப்போனா தான் வந்து அவங்க அதிகமான ப்ராஃபிட் வந்து அதிகமான குவான்டிட்டி வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட செலவு இருக்கு இல்லையா, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படின்னா அந்த கம்பெனியோட மொத்த செலவு, லேபர் சேலரி, இது எல்லாமே. ஓகே, இதெல்லாம் லெஸ் பண்ணால் பேலன்ஸ் எவ்வளோ பணம் இருக்குது, அந்த பணம் வந்து அதிகமாகிட்டே போனால் தான் அவங்க வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணுறாங்க, அதிகமாக வந்து அந்த எக்ஸ்பென்ஸும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓவராலாக வந்து சேல்ஸ் அதிகமாக பண்ணுறாங்க, கம்பெனி வந்து க்ரோ ஆகுது அப்படின்றத மீன் பண்ணோம். என்னது அப்படின்னா ஓபிஎம் ஆப்ரேட் ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே, ஸோ அவங்களோட மொத்த ப்ராஃபிட்லேருந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, ஓகே, மூலப்பொருள்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை வந்து அவங்க லெஸ் பண்ணாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறதா வந்து அந்த ஓபிஎம், அதுவும் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகணும். இது வந்து என்னோடய செகண்ட் கண்டிஷன். தேர்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, தேர்டு கண்டிஷன் வந்து என்னோடய ப்ராஃபிட் க்ரோத்னால் ஒன்றுமே இல்லை, அவங்களோட லாபம். ஓகே, லாபமும் ஒவ்வொரு வருஷம் வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். நான் சொன்ன மாதிரி இப்போது மொத்த ப்ராஃபிட்டு ஒரு இயருக்கு வந்து 1 லட்ச ரூபா அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்து 1,10,000 இருக்கணும். அவங்களோட ப்ராஃபிட் வந்து 1,10,000 கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி வருஷம் வந்து 10% வந்து அதிகமாகிட்டே போகணும். நான் ரொம்பலாம் கேட்கல, இந்த வருஷம் 1 லட்சம் பண்ணோம், அடுத்த வருஷம் 2 லட்சம் பண்ணோம் அப்படிலாம் நான் கேட்கல. இயர் பை இயர் வந்து 10% வந்து எனக்கு அதிகமாகிட்டே போகணும். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே என் சொந்தக்காரர் ஒருத்தர் கடை போகிறார் அப்படின்னா நான் எப்படி இதெல்லாம் கேட்பேன் இல்லையா. ஸோ அவங்க வந்து வருஷம் ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் தான், இப்போ ஸ்டார்டிங் வந்து சின்ன கடை வச்சிருக்காரு அப்படின்னா அது கொஞ்சம் பெருசாகணும். ஓகே, கஸ்டமர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், அவங்க ஹோட்டல் வந்து பெருசாகணும். ஓகே, ஒரு தள்ளுவலில் கடை போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு ஹோட்டல் போகிற அளவுக்கு அவர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணால் தான் நான் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுவேன். ரைட், ஸோ என்னோடய கேள்வி நியாயமானது தானே. ஓகே, நான் அவ்வளோ பெருசாலாம் ஆசைப்படல. ஓகே, நியாயமாக தான் ஆசைப்பட்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்பெனிலே நம்ம கண்டிஷன் வைக்கணும். நம்ம போய்ட்டு ஸ்டாக் கீழே இருக்குது மேலே இருக்குது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்றது எல்லாமே தூக்கி போட்டு இந்த மாதிரி கண்டிஷன் வைக்கணும். இந்த கண்டிஷனாக அந்த கம்பெனி இருக்குது, ஓகே, இந்த கண்டிஷனாக ஓகே ஆகுது அப்படின்னா தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இதான் வந்து என்னோடய தேர்டு கண்டிஷன். ப்ராஃபிட் வந்து எனக்கு வருஷம் 10% அதிகமாகிட்டே போகணும். இபிஎஸ்னால் என்ன? ஏர்னிங் பர் ஷேர்னால், ஓகே, இது கரெக்டாக கவனிச்சா தான் புரியும். ஏர்னிங் பர் ஷேர்ன்றது ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் வந்து 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ என் கம்பெனியோட மொத்த ஷேரோட மதிப்பு வந்து 1 லட்ச ரூபா அப்படின்னா அதை வந்து என்னோட 10,000 ஹோல்டர் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஓகே,
10,000 ஷேர் ஹோல்டர் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க என்னோட 1 லட்சம் மதிப்புள்ள ஷேரை. ஸோ அந்த 1 லட்ச ரூபாயை 10,000 பேர் வச்சுருக்காங்க இல்லையா, டிவைட் பண்ண அப்படின்னா வர்ற ஆன்சர் வந்து 10 என்னோட இபிஎஸ். இபிஎஸ் என்ன மீன் பண்ணும் அப்படின்னா, இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆக ஷேர் ஹோல்டர் வந்து அதிகமான ப்ராஃபிட் பண்ணுவார் அப்படின்றதான் மீன் பண்ணும் இபிஎஸ். இபிஎஸ் அதிகமாகுது அப்படின்னா, ஸோ ஒரு கம்பெனி இபிஎஸ் அதிகமாகுது அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட ஷேரோட வேல்யூ வந்து அதிகமாகும். ஓகே, அதான் எனக்கு முக்கியம். என்னோடய ஷேரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் இல்லையா. ஸோ அதனால தான் இபிஎஸ் வந்து அதிகமாகிட்டே போகணும் இயர் பை இயர். அதே மாதிரி அதுவும் அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் தான், ரொம்பலாம் இல்லை, 10% தான். ஓகே, 10% எனக்கு அதிகமாகிட்டே போகணும். டெப்ட் டு ஈக்விட்டினா என்ன? இது வந்து ஜென்ரலாக தான். டெப்ட் ஈக்விட்டி அப்படின்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து 10,000. ஓகே, அந்த கம்பெனியோட எனக்கு தேவைப்படுற பணம் வந்து 10,000. ஏன்னா நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு தேவையான பணம் 10,000. அந்த 10,000 5,000 தான் என்கிட்ட இருக்குது, பேலன்ஸ் 5,000 எனக்கு வேணும். நான் என்ன பண்ணலாம்? ஒன்று கடன் வாங்கலாம், இல்லைனா பேங்க்கில் போய்ட்டு லோன் வாங்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா அந்த 5,000 வச்சு என்னால் ஆரம்பிக்க முடியும். ஓகே, சின்னதாக பண்ண முடியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் இல்லையா. ஸோ இதை தான் நான் பண்ணுவேன். பண்ண முடியல, கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன் சார். ஸோ இதான் வந்து நான் பண்ண போகிறேன். அப்படின்றப்போ டெப்ட் ஈக்விட்டினா என்னென்னா, நான் வந்து 10,000 தேவைப்படுற இடத்துல நான் 5,000 தான் வச்சுருக்கேன், பேலன்ஸ் 5,000 வந்து நான் கடன் வாங்குறேன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த 10,000 5,000 வந்து என் பணம், 5,000 வந்து கடன் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நான் இது பண்ண 5,000 போச்சுன்னா என்ன வரும்? நான் வந்து அந்த டெப்ட்டில் வந்து என்னோடய மொத்தத்தை நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஏன் அப்படின்னா 10,000 தேவைப்பட்டு 5,000 தான் இருக்குது, பேலன்ஸ் 5,000 வந்து நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஸோ வர்ற ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த கடன் நான் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ரெண்டையும் நான் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஆன்சர் 1ன்னு வரும். ஓகே, பாதிக்கு பாதி நான் கடன் வச்சுருக்கேன். ஓகே, இப்படி நான் வந்து வச்சுக்கக்கூடாது. ஸோ 1 விட கம்மியாக இருக்கணும். என்னோடய ரேஷியோ வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 விட கம்மியாக இருக்கணும். 10,000 தேவைப்படுது அப்படின்னா என்னோட ஒரு 8,000 வந்து என் கையில் இருக்கணும், ஒரு 2,000 வேணால் நான் கடன் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி தான் வாங்கணுமே தவிர பாதிக்கு பாதி கடன் வாங்கக்கூடாது. அப்படி நான் வாங்கினேன்னா நான் வர்ற பணத்தை வந்து நான் கடனை கொடுக்கவே சரியாக போயிடும். ஓகே, ஸோ எனக்கு ப்ராஃபிட் கையில் இருக்காது. அப்போ எனக்கு இல்லை அப்படின்னா என்னோடய ஷேர் ஹோல்டர் நான் எப்படி கொடுப்பேன் இல்லையா? அது லாஜிக் தானே அது. ஸோ இதுதான் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ பாதிக்கு பாதி கடன் இருக்க கம்பெனியில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெருசாக வந்து ப்ராஃபிட் கிடைக்காது அப்படின்றதா இந்த கண்டிஷன். ஸோ என்னோடய டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பிலோ 1 இருக்கணும், 1 இருக்கக்கூடாது. ஓகே, பிலோ 1 தான் இருக்கணும் ரேஷியோ வந்து. ரெண்டாவது மார்க்கெட் கேபிட்டல் டு ஷேர். மார்க்கெட் கேபிட்டல்னால் என்னென்னா, ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கம்பெனியில் வந்து இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ், ஒரு கம்பெனியோட டுடே ஷேர் ப்ரைஸையும் அதே மாதிரி இன்றைக்கி எத்தனை ஷேர் ஹோல்டர் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து மார்க்கெட் கேபிட்டல். ஓகே, ஸோ அந்த மார்க்கெட் கேபிட்டலையும் சேலையும், மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆனுவல் சேல்ஸால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா வர்ற ரேஷியோ தான் இந்த ரேஷியோ. ஓகே, மார்க்கெட் கேபிட்டல் டு சேல் இது வந்து 10 கீழே இருக்கணும். இந்த பேராமீட்டர் வந்து எனக்கு 10 கீழே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து நல்ல சேல். ஓகே, மார்க்கெட் கேபிட்டல் ஈக்குவலாக வந்து சேல் இருக்கக்கூடாது, மார்க்கெட் கேபிட்டல் வந்து அதிகமாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் தான் எனக்கு வந்து இது ஒரு நல்ல சேல்ஸ் வந்து அதிகமாக நடக்குது அந்த கம்பெனியில் அப்படின்றத எனக்கு இண்டிகேட் பண்ணும். ஓகே, இந்த ரேஷியோ. ஸோ அதனால் மார்க்கெட் கேபிட்டல் வந்து 10க்கு கீழே இருக்கணும். ஓகே, ரெண்டாவது வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னா என்ன? ஒன்றுமே இல்லை, நான் வந்து என்னோடய கம்பெனியில் எத்தனை % ஆஃப் ஷேர் வந்து நான் வச்சுருக்கேன். பொதுவாக வந்து ஒரு கம்பெனியில் 60% ஷேர் வந்து அந்த ஷேர் ஓனரே வச்சுருப்பார், அதாவது அந்த கம்பெனி ஓனரே வந்து வச்சுருப்பார். இதை வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்றது. ஏன் அப்படின்னா அப்போனா தான் வந்து வர்ற அதில் வந்து ப்ராஃபிட் அதிகமாக எனக்கு வரும். ஓகே, இப்போ என் கம்பெனியில் நான் தான் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ அப்படின்னா தான் வந்த பணத்தில் வந்து வர ப்ராஃபிட்டில் அதிகமாக நான் எடுத்துக்க முடியும். அதை விட்டுட்டு நான் கம்மியாக பண்ணி என்னோடய ஷேர் ஹோல்டர் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ பணம்லாம் அவங்களுக்கு போயிடும். ஓகே, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய கம்பெனி வந்து நல்லா பண்ணால் தான் நான் அப்படி வச்சுப்பேன். ஓகே, இப்போ நான் கம்பெனி நடத்துகிறேன் அப்படின்னா இயர் பை இயர் வந்து அந்த கம்பெனி அந்தளவுக்கு க்ரோ ஆகணும். ஓகே, ஸோ அப்படின்னா தான் நான் வந்து அதிகமான ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணுவேன். ரைட், ஸோ ப்ரொமோட்டர் மீன் நான் மட்டும் இல்லை, என்னோடய கூட இருக்க பீப்புள் வச்சுக்கோங்க, பார்ட்னர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் பார்ட்னர்ஸ். ஸோ பார்ட்னர்ஸ்லாம் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க, ஷேர் ஹோல்டர் கிடையாது, அவங்களாம் பார்ட்னர்ஸ். ஷேர் ஹோல்டர் மீன்ஸ் ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஷேரை வாங்குறதா ஷேர் ஹோல்டர். பார்ட்னர்ஸ் அப்படின்னா அவங்களோட மொத்த கேபிட்டலையுமே வந்து பாதி அல்லது 20% 30% வந்து கொடுத்துருப்பாங்க ஆரம்பத்திலே. அவங்க தான் வந்து ப்ரொமோட்டர் அப்படின்றது. ஓகே, பார்ட்னர்ஸ் ஆர் ப்ரொமோட்டர். ஸோ அவங்ககிட்ட வந்து அதிகமான ஷேர் வந்து அவங்க தான் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா அந்த கம்பெனி வந்து நல்லா போயிட்டுருக்கு, அதனால தான் அவங்க வந்து ஹோல்டிங் நிறையா வச்சுருக்காங்க அப்படின்றது அர்த்தம். அது வந்து 50%க்கு மேலே இருக்கணும். 50 இல்லை அது கீழே இருக்கக்கூடாது, 50%க்கு மேலே இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அப்படின்னா தான் அவங்க கம்பெனி வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால தான் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதான் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்றது. இதெல்லாம் ஓகே, இத்தனை கண்டிஷன் நான் சொல்லிட்டேன். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 7 கண்டிஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 7 கண்டிஷன் இருக்க கம்பெனி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை, இதுதான் பெரிய டாஸ்க்கு. நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2000 கம்பெனிக்கு மேலே இருக்குது. ஓகே, நிஃப்டியில்.
ஸோ அப்படின்றப்போ இந்த கண்டிஷனுக்கு ஒத்து போகிற ஸ்டாக்கை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். அதுதான் ஸ்க்ரீனர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் போட்டேன் இல்லையா இந்த கண்டிஷன்ஸ், இதெல்லாமே ஆக்சுவலாக வந்து ஃபார்முலா. ஓகே, இதெல்லாமே வந்து ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை எப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்க்ரீனரில் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை காட்டும். உங்கள் கண்டிஷனுக்கு ஒத்து போகிற கம்பெனி இதுதான்ப்பா அப்படின்ற மாதிரி அதை நம்மளுக்கு காட்டும். ஓகே, ஸோ இப்போ செஞ்சு பார்க்கலாமா? ஸோ இது ஒன்றும் இல்லை, யார் வேணாலும் இதை நான் போட்டேன் ஆல்ரெடி ஃபார்முலாவை. நான் சொல்கிறேன் எப்படி போடுறதுன்னு. நல்லா பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 2000க்கு மேலே கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஒத்து போகிற கம்பெனி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட அசம்ஷன் என்ன? ஸோ என்னோட அந்த 7 கண்டிஷனுக்கு ஒத்து போகிற கம்பெனிஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 2000 கம்பெனிஸ் எத்தனை கம்பெனிஸ் வரும்னு நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் சொல்லலாம் 100 கம்பெனிஸ் வரும். ஓகே, 50 to 70 கம்பெனி, 60 கம்பெனி. ஓகே, 500 கம்பெனி. 500லாம் 500 வரல. ஓகே, மோர் தேன் 250. ஓகே 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 மிஸ்டர் ராஜா சொன்னார் இல்லையா, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த 2000 கம்பெனிலே வந்து இத்தனை கண்டிஷனுக்கு ஒத்து போகிற கம்பெனிஸ் எத்தனை கம்பெனிஸ் அப்படின்னா 200 கம்பெனிஸ் தான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 25 கம்பெனிஸ் இருக்குது வந்து ஃபஸ்ட்டு பேஜில். ஸோ மொத்தமாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 8வது பேஜில் வந்து எவ்வளோ இருக்கும்னா 197. அதாவது கிட்டத்தட்ட 200 கம்பெனி. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 2000 கம்பெனியில் இந்த 200 கம்பெனி மட்டும்தான் இப்படி இருக்குது. அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஸோ நான் போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆவரேஜ் தான். பெருசாக நான்லாம் எதிர்பார்க்கவே கிடையாது. ஓகே, அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே கிடையாது. நான் போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து 10% மினிமம், அவ்வளோதான் அப்படி சொல்லலாம். ஓகே, மினிமம் கண்டிஷன் தான் நான் வச்சேன். அதுக்கே வந்து 200 கம்பெனி தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்படி அனலைஸ் பண்ணாமல் நம்ம ரேண்டமாக போய்ட்டு இந்த ஸ்டாக் பார்த்தேன் எனக்கு கீழே இருந்தது அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க அப்போ நம்ம வாங்கணும் அப்படின்னா ஸோ அது வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். யா, அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த கண்டிஷன்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இதெல்லாம் மேண்டேட்ரி, ரைட்? யா, ஸோ இது எப்படி நான் பார்க்குறது அப்படின்னா, ஸோ இதெல்லாமே வந்து ஃபார்முலா தான். நான் போட்ட அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபார்முலா தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த ஸ்க்ரீனர் இருக்குது இல்லையா, screener.com போங்க, screener.in போங்க. இது வந்து இங்கே லாகின் இருக்கும். உங்கள் இமெயில் ஐடி ஃப்ரீ அக்கௌண்ட் தான். ஓகே, எந்த பெய்டும் இல்லை. ஸோ உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஏதாவது போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க. நான் என்னோட லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணி இங்கே ஸ்க்ரீன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்க்ரீன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே கிரியேட் நியூ ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே தான் அந்த ஃபார்முலாவை போடணும். ஓகே, ஒன்றும் இல்லை, நான் போடுறேன், வேணால் நீங்கள் ஸ்க்ரீன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐயோ, கேஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபில்டர் ஆகி நம்மளை இங்கே காட்டும். ஓகே, யா, ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே காட்டிடும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இன்னொரு நம்ம சொன்ன மாதிரி இந்த விஷயம்லாம் வந்து ஒத்து போகுதா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் எதுக்கு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்தே வரலாம். ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஓகே, இந்த 197 கம்பெனி மட்டும் தான் எலிஜிபிள் நம்ம சொன்ன கண்டிஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே. ஓகே, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி நம்ம வச்சுக்கலாம். இது எடுத்துக்கலாம் டிசிஎஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச கம்பெனி இல்லையா டிசிஎஸ். நான் சொன்ன கண்டிஷன்ஸ் ஓகே, இந்த 7 கண்டிஷனும் டிசிஎஸில் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட், அதே மாதிரி இங்கே போய்ட்டு டிசிஎஸ்ன்னு டைப் பண்ணாலே போதும், வந்துடும். எஸ், நம்ம சொன்ன கண்டிஷன் என்ன? ஃபஸ்ட்டு கண்டிஷன் சேல்ஸ் க்ரோத் வந்து 10%க்கு அதிகமாக இருக்கணும் இல்லையா? பார்த்துடலாம் இருக்கா இல்லையான்னு.
எஸ், இதான் வந்து சேல்ஸ் க்ரோத்து. ஒரு இயருக்கு இயர் வந்து 10% அதிகமாக இருக்கணும். ஓகே. ஸோ 2022 50,591 இருக்குது. 2023 59,692 இருக்குது. இது வந்து 10% இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்துறேன். ஸோ நீங்கள் கால்குலேட்டர் இருந்தால் நீங்களே பாஸ் சொல்லுங்கள். நம்ம வந்து பெர்சன்டேஜ் கால்குலேட்டரில் போட்டுடலாம் ஜென்ரலாக. யா எஸ் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன, 2022க்கும் 2023க்கும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். பெர் இயருக்கு வந்து 10% மேலே போயிருக்கா அப்படின்றது. ஸோ 2021 2022 50,591 இல்லையா? ரைட். 2023 இன்றைக்கி 59,692. ரைட், கால்குலேட்டட். எஸ், 16%. ரைட், நான் சொன்ன மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 10% தான். 10% அதிகமாக காமிச்சிருச்சு. ஓகே, டிசிஎஸ் வந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஓபிஎம் வந்து 10%க்கு அதிகமாக இருக்கணும். ஓபிஎம் ஓகே, ஆப்ரேட் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இருக்கா? ஸோ வேர் இட் இஸ். எஸ், ஆப்ரேட் ப்ராஃபிட் மார்ஜின் 26% இருக்குது. நான் கேட்டது 10% தான். 10%க்கு மேலே இருக்கா அப்படின்றதான் நம்ம கேட்டோம். அதே மாதிரி 2023 பார்த்திங்கன்னா 26% இருக்குது. ஓகே, ரெண்டாவது கண்டிஷன் வந்து ஓகே. தேர்டு கண்டிஷன் ப்ராஃபிட் க்ரோத்து. ஓகே, 10% விட அதிகமாக இருக்கா அப்படின்றது தான். வேர் இஸ் ப்ராஃபிட்? ஸோ ப்ராஃபிட் க்ரோத்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 நெட் ப்ராஃபிட் 2022 ஸோ 9,959. 2023 ஓகே இப்போ வந்து 11,386. ஓகே, ஸோ இதையும் போட்டு பார்த்துடலாம் 10% தாண்டுதா அப்படின்றத. $11,380. எஸ், 13%. ஓகே, நான் கேட்டது வந்து 10% தான். இங்கே வந்து 13% இருக்குது. ஓகே, எஸ். இது எத்தனாவது கண்டிஷன் நம்ம பார்த்தோம்? ப்ராஃபிட் க்ரோத். ஓகே, எஸ். இபிஎஸ் க்ரோத் 10 இயர்ஸில் வந்து 10%க்கு மேலே இருக்கணும் இபிஎஸ் க்ரோத். நெக்ஸ்ட் கண்டிஷன், அதாவது எத்தனாவது கண்டிஷன்? அது 4வது கண்டிஷன், இபிஎஸ் க்ரோத். ரைட், அதையும் பார்க்கலாம். வேர் இஸ் இபிஎஸ்? ஐ திங்க் இதில் டைப் பண்ணலாம் கைஸ். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. $12. ரைட், நம்ம கேட்ட மாதிரி இபிஎஸ் க்ரோத்து 10 இயர்ஸில் வந்து 12%க்கு மேலே இருக்குது. பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் 10% தான். ரைட், ஸோ அடுத்த கண்டிஷன் ஒத்து போகுதா? எல்லாமே டிக் ஆயிடுச்சு. ஓகே, 4 கண்டிஷன் டிக் ஆயிடுச்சு. 5வது கண்டிஷன் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1க்கு கீழே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி பாதிக்கு பாதின்னு கடன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா வரவு வந்து செலவுக்கே போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆயிரும். அதனால் பாதிக்கு பாதி கடன் இருக்கக்கூடாது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கலாம். எஸ், 0.08. நான் சொன்ன மாதிரி 1 இல்லை, 1க்கு கீழே தான் இருக்குது. ஓகே, ஸோ அதுவும் டிக். ஓகே, யா. ஸோ அடுத்து என்ன? 6வது கண்டிஷன் மார்க்கெட் கேபிட்டல் டு சேல் 10க்கு கீழே இருக்கணும். அதாவது ரேஷியோ வந்து மார்க்கெட் கேபிட்டல் டு சேல் 10க்கு கீழே இருக்கணும். 6th கண்டிஷன். ஓகே, கேபிட்டல் டு சேல் 5.87. எனக்கு வந்து 10க்கு கீழே தான் இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் டு சேல் 5.87. ஓகே,
ஸோ இந்த எல்லா கண்டிஷனையும் வந்து நம்ம பார்க்குறதுக்கான ஒரே டூல் வந்து ஸ்கேனர் தான். ஸ்கேனர் வந்து இதில் என்ன வேணாலும் பார்க்கலாம் கம்பெனியை பற்றின விஷயம் எது வேணாலும் நம்ம பார்த்துக்க முடியும். லாஸ்ட்டு கண்டிஷன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதல் அந்த கம்பெனி வந்து ஓனர் நம்புறாரா, அவங்க பார்ட்னர் நம்புறாங்களா அப்படின்றது தான் முக்கியம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்றது 50% விட அதிகமாக இருக்கணும் எப்போவுமே. இதுதான் வந்து கண்டிஷன். ஓகே, நேரம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் காலம் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே போகும். இங்கே ப்ரொமோட்டர்னு சொல்லியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே வந்து 70% இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் 50% தான். 50% மேலே இருந்தால் எனக்கு ஓகே. ஓகே, ஸோ எப்போவுமே வந்து 70% தான் இருக்குது இந்த இடத்துல, ரைட். ஸோ இதான் இப்படி தான் கைஸ், நீங்கள் இந்த கண்டிஷன் தான். ஓகே, நீங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போது நான் 200 கம்பெனி இருக்குது இல்லையா, நம்ம 7 கண்டிஷன் வந்து மொத்தமாக செக் பண்ணதில் இப்போ இந்த 200 கம்பெனி செக் பண்ணாலும் இப்போ நம்ம பண்ண ஆன்சர் தான் வரும். அந்த 200 ஒரு கம்பெனி தான் டிசிஎஸ், நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த எந்த கம்பெனி நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி இந்த ஆன்சர் தான் வரும். அங்கே வந்து கரெக்டாக இருக்கும் எல்லா விஷயமே, நம்ம சொன்ன கண்டிஷனுக்கு வந்து ஒத்து போகும் அப்படின்றதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கம்பெனி சூஸ் பண்ணுற கம்பெனி இருக்கு இல்லையா, அதை எடுத்து பாருங்கள். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கம்பெனியை எடுத்து இதில் பாருங்கள், இதெல்லாம் ஒத்து போகுதா அப்படின்றது. இந்த 7 கம்பெனி ஒத்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கம்பெனி வந்து வேறு லெவல் பண்ணும். அதாவது ஃப்யூச்சரில் வந்து நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்றத நம்ம கரெக்டாக சொல்லலாம். ஓகே, இந்த கண்டிஷன் மூலமாக. ஸோ அதான் வந்து நம்ம கரெக்டாக இதை மட்டும். ஓகே, நிறையா விஷயம் இருக்குது, பட் நமக்கு ரொம்ப குழப்பாமல் ரொம்ப டீப்பாக போய் அனலைஸ் பண்ணதில் ஸோ இந்த 7 விஷயம் இது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தான் அந்த கம்பெனி க்ரோத் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள், டிசிஎஸோட க்ரோத்தை பாருங்களேன், அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களோட இதில், ரைட். ஸோ இதுதான் நம்ம சொன்னது, ரைட். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூலை வந்து யாராலும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிக்கு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், இங்கே எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஒரு கம்பெனி பற்றி மொத்த டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். டிசிஎஸோட க்ரோத்தை வேணால் நீங்கள் பாருங்கள் லாஸ்ட்டு 1 இயரில், ரைட். ஸோ என்ன க்ரோத்தாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதோட சார்ட்டு எல்லா விஷயமும் அதில் பார்க்க முடியும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து ஒன்று தான் இருக்குது, ப்ரோஸ் தான் அதிகம். அதாவது பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் வந்து 1 பாயிண்ட் தான் இருக்குங்க, ரைட். யா, ஸோ நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த விஷயம்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்க. நான் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாலும் ஓகே, இல்லை நோட் பேப்பர் நோட் பண்ணிட்டாலும் ஓகே. இந்த விஷயங்கள் வந்து உங்கள் ஸ்டாக்கில் இருக்கா அப்படின்றத பாருங்கள், ரைட். ஓகே கேஸ், ஸோ இதான் வந்து ரொம்ப ஷார்ட்டான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இன்னொரு விஷயமும் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து நிறைய பீப்புள் நினைக்கிறாங்க, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி 1 or 2 இயர் வந்து அந்த கம்பெனி நல்லா போகும். ஓகே, எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கும்போது, போர்ட்ஃபோலியோ வந்து நல்ல க்ரோத்தில் இருக்கும். ஸோ அடுத்து 1 or 2 இயர் வந்து அது ரொம்ப லாஸ்லேயே போய்ட்டுருக்கும். ஓகே, நிறையா கம்பெனிஸ் இருக்குது அந்த மாதிரி. ஓகே, நம்ம என்ன தான் அனலைஸ் பண்ணி பண்ணாலும் சில கம்பெனிஸ் வந்து லாஸ்லேயே போயிடும் லாங் டைம் பண்ணும்போது. ஸோ அந்த டைமில் நான் அந்த லாஸை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே டார்கெட்டை வச்சு எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அந்த ஸ்டாக்குக்கு தனியாக உங்களால் டார்கெட் செட் பண்ண முடியும். நம்ம சொன்ன மாதிரி ட்ரேட் பண்ணுறதெல்லாம் டார்கெட் செட் பண்ண முடியும், லாங் டைம் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஓகே, அது 1 2 இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 டார்கெட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு டைமும் நம்மளோட மொத்த குவான்டிட்டியை வந்து ஒவ்வொரு டார்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 குவான்டிட்டி நான் ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன், ஒரு கம்பெனியில் வந்து 100 ஷேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு டார்கெட் அச்சீவ் ஆகும் போதும் ஒரு 10-20 ஷேர், அடுத்து ஒரு 10 ஷேர், அடுத்து ஒரு 10 ஷேர் வந்து நான் வித்துட்டே வருவேன். அப்படி வித்துட்டே வரும்போது அந்த கம்பெனியோட கடைசி அது லாஸில் போகும்போது நான் மாட்ட மாட்டேன், அதுக்கு முன்னாடியே நான் வந்து வித்துட்டு வருவேன். ப்ளஸ் நான் ஸ்டாப் லாஸும் வைப்பேன். ஓகே, அந்த கம்பெனிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அதோட அனலைஸ் மட்டும் இல்லை, கூட சேர்த்து ஒரு பெர்சன்டேஜ் தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ இந்த ரேஞ்சில் இருக்குது, இதுக்கப்புறம் இத்தனை % போச்சு அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ்டு. ஸோ இதை தாண்டி இன்னொரு 10% போச்சு அப்படின்னா இன்னொரு டார்கெட் அச்சீவ்டு, நான் அப்போ வந்து 10 குவான்டிட்டி செல் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த டார்கெட் போச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 10 குவான்டிட்டி, 100 குவான்டிட்டி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது வந்து நான் பிரிச்சுக்கணும். 10, 20, அடுத்த 20, அடுத்த 20, இந்த மாதிரி நான் பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு ஒவ்வொரு டார்கெட் போகும்போது நான் செல் பண்ணிட்டே வந்து யோசிச்சு பாருங்கள், எப்போவுமே வந்து என் போர்ட்ஃபோலியோ வந்து ப்ராஃபிட்லேயே இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நான் பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ அதாவது லாங் டைமில் வந்து பெருசாக ப்ரோக்கரேஜ் சார்ஜும் வராது, எதுவுமே வராது, 0 தான் ப்ரோக்கரேஜ் சார்ஜ் வந்து நம்ம லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ. ஸோ டோட்டலாக மொத்த ப்ராஃபிட் வந்து நம்ம கேட்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியும் பண்ண முடியும் லாங் டைமில். ஸோ இதெல்லாம் நம்ம வெபினார் பர்சன்ஸ் எல்லாம் மெம்பர்ஷிப் பர்சன்ஸ் தான். ஸோ அதில் தான் வரும், ரைட். ஸோ இதில் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ண ஐடியாவில் இருக்கீங்க, லெட் மீ நோ. ஸோ நான் கால்ஸ்லாம் அதுவும் கொடுக்க போகிறதில்ல, நான் அனலைஸ் பண்ணுற மட்டும் தான் நான் சொல்லி தருவேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயம் அனலைஸ் பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். ஸோ யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கீங்க, யார் ஸோ சேட்டில் சொல்லலாம். ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியாது இல்லையா.
புருஷோத்தமன். ஓகே, ஆல்ரெடி இன்வெஸ்டர். ஓகே, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள் சார். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா வெரி குட். ஸோ மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ தாராளமாக வந்து இதை வந்து நீங்கள் பாருங்கள். லாங் டைம் டாக்ஸ் பே பண்ணுமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, லாங் டைம் வந்து நம்ம லாங் டைம்னு இல்லை, நம்ம இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்லேருந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணும்போது அதுக்கு ஒரு எனக்கு கேட்டால் மேக்ஸிமம் ஒரு 10% இருக்கும். எனக்கு ஜிஎஸ்டி வந்து 18% இருக்கு இல்லையா? நீங்கள் ஒவ்வொரு ரெவன்யூ பண்ணாலும் நீங்கள் டேக்ஸ் கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும். ஆனால் மார்க்கெட்டில் வந்து டேக்ஸ் கம்மி தான், 18 10% தான் வரும். ஓகே, மேக்ஸிமமே எனக்கு தெரிஞ்சு. ஐ எம் பிளானிங் டு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே 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 யா. ஸோ எனி அதர் வேறு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? ஸோ எது டவுட் இருக்கும் அந்த கிளாஸில் பிளான் டு இன்வெஸ்ட்? ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? இந்த டூல் யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியணுமா? இல்லை இது மாதிரி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரிலாம் ஸ்க்ரீனர் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறது ஸ்க்ரீனில்? யாரெல்லாம் தெரியும்? யாருக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும்? எஸ் ஆர் நோ? நோ 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 நோ. ஓகே ஓகே ஓகே. அம்பிகா அப்தி ப்ரோ நம்ம ஆளே சொல்லியிருக்கோம், அதனால் அவர் தெரியுது. ஓகே, நான் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே 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 தேங்க்யூ. ஸோ எத்தனை பேர் குரூப்பில் இருக்கீங்கன்னு தெரில. ஸோ நம்ம குரூப் வந்து இதுதான், ரைட்? டீனேஜ் ஸ்டேட்டஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து குரூப். ஓகே, ஸோ குரூப்பில் இல்லாதவங்க வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நம்ம எல்லா அப்டேட்ஸும் வந்து நம்ம குரூப்பில் கொடுத்துருவோம், ரைட்? ஸோ நம்ம நாளைக்கு நைட்டு வந்து நாளைக்கு ஈவினிங் 1 ஸோ நாளைக்கு ஈவினிங்லேருந்து ஸோ நம்ம மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். மெம்பர்ஷிப் எதுக்கு அப்படின்னா, ஸோ நான் பீப்புள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே. ஸோ அவங்களாம் உள்ளதாக இருக்காங்க, ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே. ஸோ அவங்களாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து மார்க்கெட் பற்றி, ட்ரேடிங் பற்றி, ஸோ இப்போ நான் சொன்ன இன்வெஸ்டிங்கில் வந்து நான் இப்போ சொன்னது வந்து ஒரு 10 to 20% தான். இன்னொரு 80% இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து நாளைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது மெம்பர்ஷிப். ஸோ நீங்கள் எதுவும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இன்டிமேட் பண்ணிடுங்க குரூப்பில். ஸோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ரைட்? ஸோ எதுக்கு இது அப்படின்னா, நம்ம ஃப்ரீயாக கொடுத்துக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட 4-5 மாதம் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஆனால் நான் கண்டக்ட் பண்ணும்போது பெருசாக யாரும் வரல. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆமாம் ப்ரோ, நான் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம எல்லாம் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே, ஸ்விங்கு, ஆப்ஷன் பையிங் வந்து இப்போ டெஸ்டிங்கில் தான் இருக்குது. நான் வேணான்னு சொல்லியிருந்தேன், ஆனால் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அதனால் ஆப்ஷன் பையிங் வந்து டெஸ்டிங்கில் இருக்குது. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் லாங் டேர்மு. ஸோ ஸ்டாக்கில் வந்து இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடு, ஃபியூச்சர் ட்ரேடிங்கு, கமாடியில் சில்வர் மைக்ரோ. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். இனி நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, நம்ம குரூப்பில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் வரும், அவங்களோட ஃபேவரட் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வரும். ஓகே, ஃப்யூச்சர்லாம் இல்லை, ஒரு 10 to 20 டேஸில் வரும். ஓகே, கண்டிப்பாக, ரைட்? ஸோ ஹவு மச் ப்ரோ? நான் வேணால் டீட்டெயில் காட்டுமா? நான் ஆல்ரெடி அப்போ எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, நான் வேணால் அதை வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எப்படி அப்படின்றத ஷார்ட்டாக. ஸோ இதான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்க மெம்பர்ஷிப், நாட் அ கோர்ஸுக்கு மெம்பருக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நான் 10 நாளில் கிளாஸ் எடுக்கிறேன், நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னா அதான் கோர்ஸ். ஓகே, அதான் எல்லா இடத்துல நடக்குது. நம்ம அது பண்ண போகிறதில்ல. நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நானும் தான் பண்ணுறேன், நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்மலாம் வந்து ஒரே பாதையில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த மெம்பர்ஷிப்பில். நான் பண்ணுறது எல்லாமே என்னோடய மெம்பருக்கு நான் சொல்லிடுவேன். ஸோ நாங்களாம் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் நம்ம என்னென்ன சொல்லி தருவோம் அப்படின்னா, 2 லெவல் இருக்குது. ஒன்று பேசிக்கு, இன்னொன்று அட்வான்ஸ்டு. ஓகே, பேசிக்கில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா மொத்தம் 5 டே தான். இப்போ நாளைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா நாளையிலேருந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்சு போயிடும் பேசிக்ஸ்க்கு. திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் இருக்கும், வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் இருக்கும். ஓகே, 5 டே. ஃபஸ்ட் டே வந்து என்டர்பிரைஸ் மைண்ட்செட் ப்ரோக்ராமு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டோட ஃபுல் வியூ, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன ஏது இதெல்லாமே ஓகே சொல்லிக் கொடுத்துருவோம். லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, இப்போ நான் சொன்ன மாதிரி லாங் டேர்முக்கு வந்து இது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது. அது எல்லாமே சொல்லிக் கொடுத்துட்டு ப்ளஸ் டார்கெட் வச்சு நீங்கள் எப்படி சேஃபாக வந்து எக்ஸிட் ஆகிறது லாஸில் மாட்டாமல். ஸோ அது 4th டே வந்து சூப்பர் ஸ்விங் ட்ரேடு. ஓகே, ஸ்விங் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டாக்ஸில் பண்ணலாம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பெருசாக வந்து லாஸும் வராது, ப்ராஃபிட் வந்து மினிமமாக தான் இருக்கும். ஆனால் வந்து லாஸ் பெருசாக வராது, ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ அது ஸ்விங் ட்ரேடு. அதே ஸ்விங் ட்ரேட் வந்து நம்ம இன்ட்ராடே வந்து ஸ்டாக்ஸில் பண்ணலாம். ஸ்டாக்ஸ் இன்ட்ராடே வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். தென் சில்வர் மைக்ரோ, இது வந்து வேறு லெவலில் இருக்கும். மித்த எல்லாத்த விட இதில் தான் வந்து ப்ராஃபிட் அதிகமாக வரும் சில்வர் மைக்ரோவில். ஓகே, ஸோ அதோட கமாடிட்டி டைமிங்கும் நைட்டு 11 o'clock வரைக்கும் கமாடிட்டி மார்க்கெட் டைமிங்கும். ஸோ இதோட ஸ்ட்ராட்டஜி நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாமே என்னென்ன பண்ண போகிறோம், டே 1 வந்து என்டர்பிரைஸ் பற்றி நம்ம என்டர்பிரைஸ் மைண்ட் செட் பண்ணால் நம்ம பணம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம்,
எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், பண்ணக்கூடாது, எவ்வளோ பண்ணணும், ஓகே. ஸோ இன்கம்னா என்ன, டேக்ஸ்னால் என்ன, ஸோ இதெல்லாமே இஎம்ஐனா என்ன, ஸோ இந்த மாதிரி பணத்தை பற்றினா நமக்கு வாழ்க்கையில் பணம் எப்படி வருது போகுது, இதெல்லாமே வந்து இந்த டே 1 வந்துடும். ஸோ டே 2 வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஃபஸ்ட்டு பணம் என்ன தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கப்புறம் பிஸ்னஸை தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஸோ அதனால் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேச போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி, டே 4 வந்து ஸ்விங் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி, டே 5 வந்து சில்வர் மைக்ரோ, ஓகே. ஸோ இது அதெல்லாம் வந்து பேசிஸுக்கு. அட்வான்ஸ் பீப்புளுக்கு என்ன அப்படின்னா அதே 5 நாள் ப்ரோக்ராம் வந்து அப்படியே அட்வான்ஸுக்கு இருக்கும். 6வது நாள் 7வது நாள் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்கு, ஆப்ஷன் செல்லிங்கு, ஸோ எக்ஸ்பைரி டே ட்ரேடிங்கு, ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிடுவோம். அடுத்து டெமோ ட்ரேட், ஓகே. ஸோ எல்லா செக்மெண்ட்டுக்கும் டெமோ ட்ரேட் எப்படி பண்ணுறது அப்படின்ற சொல்லி கொடுத்துருவோம். இன்க்ளூடிங் வந்து ஆப்ஷன் பையிங் வந்து அது இப்போதைக்கு இல்லை, ஃப்யூச்சரில் வரும், ஓகே. ஸோ 1 or 2 மந்த்துக்கு அப்புறம் நான் ஆப்ஷன் பையிங் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நான் சொல்லி தந்துடுறேன். அதுவும் வந்து அட்வான்ஸ் பீப்புளுக்கு வந்துடும், ஓகே. ஸோ ஃப்ரீயாக என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா எல்லாத்துக்கும் டூல் கொடுத்துருவோம், ஓகே. நம்ம வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து எக்ஸல் சீட்டில் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன். நம்ம எந்த சார்ட் பேட்டர்னோ இண்டிகேட்டரோ எதுவுமே தேவை கிடையாது. ஒன்லி வந்து கால்குலேஷன் மட்டும்தான். அந்த கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நான் டூல்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருவேன். ஸோ ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் 1 to 1 இருக்கும். ஃபைனலாக 10 நாள் முடிச்சதுக்கப்புறம் 11வது நாள் வந்து 1 to 1 இருக்கும். ஸோ அந்த 1 to 1 வந்து நம்ம உங்களுக்கான என்ன பிரச்சனை மார்க்கெட்டில் அப்படின்றத நம்ம சொல்யூஷன் கொடுத்துருவோம். ப்ளஸ் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் எதுவும் டவுட்டு அப்படின்னா அதை நம்ம சொல்லி கொடுத்துருவோம், ஓகே. தென் ஆக்சஸ் அவர் ப்ரைவேட் குரூப் வந்து நம்ம தனியாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் லைஃப் டைம். அதில் வந்து கால்ஸு, என்னோடய சஜஷன் எல்லாமே அதில் வரும், ஓகே. ஸோ இதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கான ப்ரைஸிங் வந்து எவ்வளோவா இருக்கும்? ஸோ நான் போன டைம் அதே தான் கேட்டேன், இப்போ அதான் கேட்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ப்ரைஸிங் எவ்வளோ வைக்கலாம், நீங்கள் எவ்வளோ வைக்கணும்னு நினைக்கிறீங்க? எனி சஜஷன்? ஸோ இங்கே யாராவது கிளாஸ் போயிருக்கீங்களா? குணசேகரன் 5K, ஓகே. ஸோ எவ்வளோ வைக்கலாம்? ஸோ நான் கிளாஸ் எடுக்கிறத தாண்டி நம்ம லைஃப் டைம் வந்து ஒரு இதில் ஒரு குரூப்பில் இருக்கலாம், அவ்வளோதான், ஓகே. நம்ம ட்ரேட் பண்ணுறதும் சரி, மார்க்கெட் பற்றி பேசுகிறதும் சரி. ஸோ 10K, ஓகே, யா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கொண்டு போயிடுவோம் லைஃப் டைமுக்கு. அதனால தான் நான் கிளாஸ்ன்னு சொல்லி நான் கண்டக்ட் பண்ணேன். ஏன்னா நானும் கிளாஸ் நான் படிச்சிருக்கேன். எனக்கு கேட்டால் நான் ஃப்ரீ கிளாஸும் நிறையா அட்டன் பண்ணியிருக்கேன், யூடியூப்லேயும் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நானும் நிறையா பண்ணியிருக்கேன், பக்கமாக நோட்ஸ் எடுத்துருக்கிறேன். பட் எல்லாம் பண்ணியும் கடைசியில் என்ன ஆகும்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஓகே. கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் நம்ம கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கேட்டால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, ரைட். நமக்கு அப்போ தான் டவுட்டே வரும், ட்ரேட் பண்ணும்போது தான். அப்போ ஆன்சர் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம அதை பண்ணக்கூடாது, எப்போவுமே வந்து கூட இருக்கணும். பட் எனக்கு டவுட் கேட்டால் சப்போர்ட் பண்ணல ப்ரோ, பண்ண மாட்டாங்க ப்ரோ. எனக்கும் தான் பண்ணல, நானும் இதே மாதிரி போயிருக்கேன், எனக்கும் பண்ணல, ஓகே. ஸோ அதனால தான் நான் அதை தூக்கி போட்டு ரொம்பலாம் ட்ரெயின் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் பீப்புள் தான் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம், ஆனால் கூட வச்சுப்போம், அவ்வளோதான். நம்ம எப்போவுமே வந்து கூட இருக்கிற மாதிரியும், ஸோ அவங்களுக்கான கால்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுற மாதிரி வச்சுப்போம். அவங்களுக்கு தனி ஸ்பெஷல் கிளாஸு. இதை வந்து ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான், நத்திங் பட் இட்ஸ் அ பிஸ்னஸ், பியூர் பிஸ்னஸ். ஸோ இதை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம். மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே, ஓகே. ஸோ இப்படி தான் நான் கொண்டு போகலான்னு இருக்கேன். என்னோடய விஷன் என்ன அப்படின்னா, இந்த சின்ன வயசு இல்லையா, அந்த 18 வயசு, 20 வயசு, 25 வயசு, ஸோ இந்த ஏஜ்லேயே வந்து உள்ளே வந்துடணும் மார்க்கெட்டில். இப்போ இருக்க அந்த ஏஜ் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணணும். ஏன்னா சிங்கப்பூரில் சரி, இப்போ எனக்கு ஐம் 22, ஓகே, 22 வயசாகுது. நான் 16 வயசுலேயே உள்ளே வந்துட்டேன். 11th படிக்கும்போது நான் உள்ளே வந்தேன். கிட்டத்தட்ட 6 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ என்னோட 22 வயசு என்னையும் இப்போ சிங்கப்பூரில் இருக்க 22 வயசு பையனை கம்பேர் பண்ணின்னு வைங்களேன், அவன்கிட்ட அத்தனை கோடி இருக்கும். 1 2 இல்லை, அத்தனை கோடி இருக்கும். அமெரிக்காவுக்கு பையன் கம்பேர் பண்ணி அவன்கிட்ட அவ்வளோ இருக்கும். அவங்க கண்ட்ரி க்ரோ ஆகலை, மீன்ஸ் அவங்களோட இந்த மாதிரி விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, ஓகே. ஸோ இப்போது சிங்கப்பூர்லேயும் சரி, அமெரிக்காலையும் சரி, அங்கே இருக்க பீப்புள் வந்து அவங்க மார்க்கெட்டை யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம மார்க்கெட்டை யூஸ் பண்ண மாட்டோம். அந்த பக்கமே போகிறதில்ல, ஓகே. அதை பற்றி நம்ம படிக்கிறதும் இல்லை பெருசாக, பட் படிக்கணும், ஓகே. தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மாதிரி நம்மளும் ஆகலாம். அவங்களாம் வந்து அந்த ஏஜ் பீப்புள் எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் இருப்பாங்க, ஓகே, அந்த கண்ட்ரிலலாம். ஸோ அதனால தான் வந்து அவங்க அப்படி இருக்காங்க, அவ்வளோதான். இது ஒரு முக்கியமான விஷயம். மார்க்கெட் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட க்ரோத்தையும் வந்து கிட்டத்தட்ட 7 to 80% வந்து ஸோ அந்த மார்க்கெட் வந்து ப்ளே பண்ணும் அந்த கண்ட்ரியோட க்ரோத்தில், ஓகே. ஸோ எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஸோ ப்ளே பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், ஸோ இந்த ஏஜ்லேயே வந்து உள்ளே வந்துடணும், கற்றுக்கணும் அப்படின்றத நான் சொல்வேன், ஓகே. ஸோ அதுக்காக தான் அந்த கிளாஸஸ் எல்லாமே. ஸோ நான் வந்து ப்ரைஸ் பெருசாலாம் வைக்கல, கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஸோ நான் அதுவும் இப்போ மட்டும் தான் அந்த ப்ரைஸு போக இன்க்ரீஸ் பண்ணிடுவேன், ஓகே. ஸோ என்னோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பேசிக் லெவலுக்கு வந்து 2500, அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து 5000. 10Kலாம் எனக்கு வேணாம், 20Kலாம் வேணாம். என்னோடய கோர்ஸுக்கு எனக்கு இது போதும், ஓகே. நான் போக வந்து நான் வேல்யூ ஆட் பண்ணிட்டு நான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன், ஓகே. ஸோ இப்போதைக்கு இதுதான் ப்ரைஸ், ஓகே. இதையும் அதனால் திருப்பியும் கொடுக்க முடியும். எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணணும். அதாவது என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலை, நான் ட்ரேட் பண்ணேன் சார், எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, என்ட்ரி கிடைக்கல, புரியலை அப்படின்னு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து உங்கள் பணம் திருப்பி தரப்பணும்,
100% மணி பேக் கேரண்டி அதுவும் நம்ம கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இந்த ப்ரைஸ் தான், பெருசாலாம் இல்லை. ஸோ இதான் இதுக்கு மேலே கம்மியாக வச்சோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து அவ்வளோதான், நம்மளை சீப்பாக நினச்சிருவாங்க. ஓகே, மார்க்கெட்டில் இருக்காங்கன்னா 15,000 20,000 30,000 ஃபீஸ் வைக்கிறாங்க. ஓகே, நம்ம இவ்வளோ சப்போர்ட்டு இவ்வளோ டீச் பண்ணி நம்ம கம்மியாக இதுக்கெல்லாம் குறைச்சோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ரைட், கரெக்டான வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இது வேறு லெவல். யா, எப்போ ப்ரோ கிளாஸ் ஸ்டார்ட்? ஸோ நாளைக்கு ஈவினிங் ப்ரோ, நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரும் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சொல்லிடுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி லிங்க்லாம் நான் அனுப்பிடுறேன், லிங்க்கு குரூப் எல்லாம் நான் அனுப்பிச்சிடுறேன். ஹவு மணி ட்ரெஸ் ட்ராவல்? 10 to 15 days போகும் ப்ரோ. நான் ரெக்கார்டிங் கொடுத்துருவேன், நீங்கள் அட்டன் பண்ணலாட்டியும் ரெக்கார்டிங் கண்டிப்பாக வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் அதாவது நான் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கில் வேணுமானா இல்லை, நான் சொன்ன மாதிரி 10,000 20,000 வச்சு ட்ரேட் பண்ண முடியும். நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட இருக்க பணத்தை பொறுத்து நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற சொல்கிறேன். பட் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராஃபிட் வரும். ஓகே, நான் சொன்ன மாதிரி நான் 10,000 வச்சுக்கேன் டெய்லி 1000 வேணும் அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் வராது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பணத்தை தாராளமாக ட்ரேட் பண்ணலாம், எவ்வளோ பணம் இருந்தாலும். பட் இதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன் வரும். ஓகே, ஆனால் நீங்கள் ப்ராஃபிட்டாக ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்றதான் முக்கியம். ஹவு many ஹவர்ஸ்? ஒரு நாளைக்கு வந்து 8 to 9:30 ஈவினிங். கிளாஸ் டைம் வந்து 8 to 9:30. ஓகே, யா, நான் கிளாஸ் டைம் வந்து இண்டி சொல்லையா அதில் சொல்லன்னு நினைக்கிறேன். டைம் சொல்ல. சரி, ஓகே, டைம் வந்து 8 to 9:30 எவ்ரிடே நைட்டு, ப்ளஸ் சண்டே சாட்டர்டேவும் கிளாஸ் இருக்கும். ஓகே, நான் வந்து கண்டினியூஸாக முடிச்சிடுவேன், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். தென் அது மாதிரி 1-to-1 செஷன்ஸ் இருக்கும் கிளாஸ் முடித்தோடனே. ஸோ நீங்கள் நான் மட்டும் குரூப்பில் வந்து டவுட் கேட்க முடியலை அப்படின்னா நீங்கள் தனியாகவே கேட்டுக்கலாம். 1-to-1 உங்களுக்கு நான் பண்ணி தருவேன். என்ன டவுட்னாலும் சரி, என்ன ப்ராப்ளம் சரி அங்கே சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நடக்க போகுது. ஆஃப்டர் 15 days நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ? எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் ப்ரோ, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதம் ஹாஃப்க்கு மேலே, அதாவது இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே நான் எடுக்கலான்னு இருக்கேன். அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் தான் எடுப்பேன். ஒன்று இந்த மந்த் வந்து 15 இருக்கும், January 15 வந்து நெக்ஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த மாதம் February 1 ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ ஆனால் இதே ப்ரைஸிங் தான். எனக்கு கேட்டால் நீங்கள் வந்து அட்வான்ஸில் சேர்றது தான் பெஸ்ட்டு. பேசிக்கில் சேர்ந்தீங்க அப்படின்னா பேசிக் ஓகே நான் சொல்லி கொடுத்துட்டேன். பட் அட்வான்ஸில் தான் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ நாளைக்கு நான் கமாடிட்டி பண்ணுறேன், ஃபாரெக்ஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் ஃபாரெக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாமே வந்து அட்வான்ஸ் பீப்புளுக்கு ஃப்ரீ தான். அந்த கிளாஸ்க்கு அவங்களும் வரலாம். பேசிக் பீப்புள் கிடையாது, அட்வான்ஸ் பீப்புள் மட்டும். ஸோ அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா அப்டேட்ஸும் வந்து அவங்களுக்கு போயிடும் அட்வான்ஸ் பீப்புளுக்கு. ஓகே, நீங்கள் பேசிக்கில் ஜாயின் பண்ணிட்டு கூட அட்வான்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், அதுவும் பண்ண முடியும். ரைட், ஸோ இப்படி தான் கிளாஸஸ் இருக்க போது. நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து யூடியூப் சேனலில் எல்லாத்துலேயுமே இருக்கும், இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் நான் இங்கேயும் தர்றேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணி வில் ஜாயின் நெக்ஸ்ட் மந்த். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ எனி டவுட் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ரைட், யா, ஓகே கைஸ். ஸோ கிளாஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரைட், ஸோ நெக்ஸ்ட் இந்த வீக் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்கு வேறு டாபிக் இருக்கும். ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீக் இந்த டாபிக், இந்த ஒரு டூல் வந்து நம்ம ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு டாபிக் இருக்கும், அதை நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. குரூப்பில் இருங்க, நீங்கள் வீக்லேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஒருத்தர் கிளாஸ் முடியவும் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ப்ரோ நீங்கள் நாளைக்கு வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆகும் வீடியோ, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சுது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.